ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. நீங்க எவ்வளவு அமைதி காப்பீர்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய கையாலேயே நீங்கள் பரிசுகளை பெற்றுக்கொண்டு செல்லலாம். அதனால நீங்க அமைதியாகவே அமர்ந்திருங்கள், அமைதியாக அமர்ந்திருங்க இன்ஷா அல்லாஹ். டேகெல்லாம் போட தலைவர் உள்ள வரணும். துவா சொல்லலாமா? எல்லாரும் என்னோட சேர்ந்து துவா சொல்லுங்க. நான் துவா சொல்லி முடிச்சதுக்கு பிறகுதான் நீங்க நோன்பு திறக்கணும். நான் சொல்லுவேன் பிஸ்மில்லான்னு சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க நோன்பு திறக்கணும். முதல்ல துவா சொல்லுங்க. தண்ணி இருக்கு ஹஜ்ரத் சொல்லக்கூடிய துவாவை திருப்பி சொல்லுங்க. போயிருக்கு முடியலண்ணே. இவங்க உள்ள சொல்லக்கூடிய துவாவை சொல்லுங்க. அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹு ஹய்யுல் கய்யூம் அல் காயிமு அலா குல்லி நஃப்ஸின் பிமா கஸபத். உட்காருங்க. லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني يا الله உனக்காகவே நோன்பு நோற்றோம். உன்னுடைய அருளாலேயே நோன்பை திறக்கின்றோம். எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. நரம்புகள் நனைந்து விட்டன, தாகம் தீர்ந்து விட்டது. அல்லாஹ் நாடினால் நம்முடைய நன்மையும் அவனிடத்தில் கிடைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நோன்பு திறக்கலாம். இஸ்லாமியர்கள் இந்த நோன்பு மாதத்தில் சரியாக இந்த நேரத்தில் நோன்பு திறப்பது வழக்கம். இதே நேரத்தில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிகளும் நடக்கும். அந்த வகையில் தாவேக தலைவர் நடிகர் விஜய் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இன்றைய தினம் முழுவதும் அவரும் விரதம் இருந்திருக்கிறார், நோன்பு இருந்திருக்கிறார் அப்படின்றது காலையிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல். சரியாக 2000த்திற்கும் மேற்பட்டோருக்கு மத்தியில் அவர் நோன்பு திறந்திருக்கிறார். 6:30 மணிக்குள்ளாக இது முடிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போது பேசின நபர்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் 6:26 மணி அளவில் நோன்பு திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 3000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் தற்போது தாவேக தலைவர் விஜயோடு இணைந்து நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்க விஜயை பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ரசிகர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு தொழுகை நடைபெறும். அதனால இதற்காக வேண்டி கொஞ்சம் நேரம் விடப்படும். நீங்க நிம்மதியாக கஞ்சி குடிச்சு முடிச்சு அதற்கு பிறகு எழுந்து அதை சுத்தம் செய்பவர்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அங்கங்க மார்க் பண்ணியிருக்கும் நடுவுல ஒயிட் கலர் டேப்பு, அதுதான் சஃபோடைய டைப். அதனால உங்க இடத்துல அந்த மார்க்கை பார்த்து உங்க சஃப் அமைச்சிக்கிங்க. தயவு செஞ்சு யாரும் எந்திரிக்க வேண்டாம். அவங்க இங்க இடத்துல அப்படியே உட்காருங்க. நிதானமா கஞ்சி குடிங்க. நம்மளுக்கு 35-40 வரைக்கும் நேரம் இருக்கு. அதனால அவசரப்பட வேண்டாம். காலையில இருந்து ரொம்ப பசியா இருந்திருப்போம். அல்லாஹ் இந்த ரிஸ்கை எனக்கு தரணும்னு சொல்லிதான் நம்மளை உள்ள சேர்த்துட்டான். எவ்வளவு பேர் வெளியே போயிட்டாங்க, நம்ம உள்ள இருக்கோம். என்னுடைய ரிஸ்க் இங்க இருக்கு, நான் உள்ள வந்திருக்கேன். அதனால அவசரப்பட வேண்டாம், யாரும் எந்திரிக்க வேண்டாம், அப்படியே உட்காருங்க. தலைவர் நோன்பு கஞ்சி குடித்து நோன்பு திறந்திருக்கிறார் தாவேக தலைவர் விஜய்.
அரசியலுக்கு வருவதாக அறிவித்த பிறகு அவருடைய அடுத்தடுத்த நிகழ்வுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நகரனுடைய மத்தியில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளும் வர்றாங்க. அதே போல் அவருடைய ரசிகர்களும் அங்கே தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். குறிப்பிட்ட 2000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு அவர்களுக்கு ஏற்கனவே அதற்கான பாஸ் போன்ற அட்டைகள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. இதையும் மீறி இன்னும் அதிகமான நபர்கள் வந்திருந்தாங்க. அதனால் அவங்களை கட்டுப்படுத்துறதிலே தள்ளுமுள்ளி ஏற்பட்ட காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். இதற்கு மத்தியில் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சி நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழலில் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ.